ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقال النبي صلى الله عليه وسلم: رجلان تحابا في الله واجتمع عليه وتفرقا عليه. எல்லா புகழும் எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் குறித்தாகட்டும். அவனது சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் நல்லற தோழர்கள் தோழியர்கள் மீதும், இங்கே ஒன்று கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்று மேந்தலவட்டுமாக. அல்லாஹுடைய மகத்தான அருளால் நம்ம 28வது நோன்புக்காக தொழுது கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் அல்லாஹுவை நேசிப்போம், அல்லாஹுக்காக நேசிப்போம் என்ற தலைப்பை நம்ம பார்த்து வரோம். கடைசியாக ஈமானுடைய 3 சுவைகள்ல முதலாவது சுவை, ஒரு மனிதர் அல்லாஹுவையும் ரசூலையும் முதலாவது நேசமாக கொள்ள வேண்டும். மற்ற எல்லா நேசங்களும் உலகத்தினுடைய உறவுகள், பொருளாதாரம், தொழில் வளங்கள், உலகத்தில் எதை நேசிக்கிறதாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு அப்புறமாக நேசிக்க வேண்டும். இதை ஈமானுடைய சுவை. அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவை, அல்லாஹ்வுடைய பண்புகளை கொண்டு அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும். அதான் ஈமானுடைய சுவையை உணர்வதற்கான வழி என்பதை பார்த்தோம். அடுத்து 2வது, அல்லாஹ்வை மட்டும் நேசிப்பதற்காக மனிதர்களை அல்லாஹ் படைக்கலை. மனிதர்களை நேசிப்பதற்காக அல்லாஹ் படைச்சிருக்கான். மனித குலத்தினுடைய உருவாக்கமே ஒருவரை சார்ந்து ஒருவர் வாழ வேண்டும் என்ற அடிப்படைக்காகத்தான் இந்த உலகத்தில் மனிதனை படைச்சான். ஆதம் நபியை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது ஹலீஃபா என்று சொல்றான். அப்படின்னா ஹலீஃபான்னாலே மேய்ப்பவர் அர்த்தம். ஒரு கூட்டத்தை மேய்க்கிறவர், ஒருவரை சார்ந்து ஒருவர் வாழுகிற அந்த நிர்வாக செட்டப்புக்கு தான் ஹலீஃபா என்று சொல்லுவாங்க, பிரதிநிதி என்று எல்லாம் சொல்றாங்க. மனிதர்கள் பிரதிநிதிகளாகத்தான் இருப்பார்கள். குடும்ப பிரதிநிதிகளாக இருப்பார்கள், ஒரு தொழிலில் பிரதிநிதிகளாக இருப்பாங்க, நண்பர்களுக்குள்ள ஒரு பயணம் போனால் கூட அது ஒரு அமீர் போட்டு ஒரு பிரதித்துவம் இருந்தால் மட்டும்தான் இந்த நிர்வாகத்தை நடத்த முடியும் என்பதனால் மனித பிறவிகளை அப்படித்தான் நிர்வாகத்தோடு தான் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால 2வது ரசூலா சொல்றாங்க ஈமான்ல, ஈமானுடைய 2வது சுவை என்னன்னு கேட்டா, ஒரு மனிதர் யாரை நேசிப்பதாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காகவே தவிர வேறு எதற்கும் நேசிக்க மாட்டார். முதல்ல எல்லாத்தையும் விட அல்லாஹ்வை ரசூலை நேசிப்பார். பிறகு இந்த உலகத்துல யாரை நேசிக்கிறதா இருந்தாலும் அல்லாஹ்வுக்காகவே நேசிப்பார். இது ஈமானுடைய சுவை. அல்லாஹ்வுக்காக நேசிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, அது என்ன பிரச்சனை வந்தாலும் தீர்த்துடலாம். கணவன் மனைவி, எல்லாரும் வீட்லையும் கணவன் மனைவி நேசிக்கிறாங்க. காபிரும் முஸ்லீமும் நேசிக்கிறாரு, கடவுள் மறுப்பாளர் நேசிக்கிறார். இதெல்லாம் ஒரு சைக்காலஜிக்கலா உடல் ரீதியான இணைப்புகளா இருக்கு. ஆனால் ஒரு முஸ்லீமுக்கு மட்டும் எப்படி அது இருக்கும்னா, அதை தாண்டி கொள்கை இணைப்பாக இருக்கு இஸ்லாம் சொல்லும். கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் முதல்ல அவங்க சகோதரர்கள் தான். கணவன் மனைவியா இருக்கிறவங்க யாரா? இஹ்வானுக்கும் ஃபித்தீன், கணவன் மனைவி தான். ஆனா அவங்க யாரா இருக்காங்கன்னா மார்க்கத்தின் தோழர்கள் தோழிகள். அதை முதல்ல இஸ்லாம் வைக்கும். கொள்கை உறவைத்தான் ஹலால்னு சொல்லுது. திருமணத்துக்கே எப்படி ஹலால் ஆகும்? கொள்கை இல்லைன்னா ஹலால் ஆகாது, ஹராம் இருந்துச்சு. முதல் பந்தமே என்னதான் கணவன் மனைவிக்குள்ள கொள்கை என்கிற அடிப்படையில் தான் பந்தமாகுது. அதன் பிறகு சம்பந்த வழி பந்தமாகுது. 2 வந்துருது. காபீர்களுக்கு அந்த பிரச்சனை இல்லையில. முதல்ல மனைவியை கணவனை நேசிப்பது கூட அல்லாஹ்வுக்காக அப்படின்றால் கொள்கை அடிப்படையில் நேசிக்கணும். அது இருந்துச்சுனாலே
என்ன பிரச்சனை வந்தாலும் கொள்கை அடிப்படையில் தான் தீர்க்க முடியும். அதுதானே? அது பிரச்சனை போய்தான் இன்னைக்கு பல பேர் என்ன செய்யறான், மண்டை காஞ்சி தெரியுதான். பெரிய பெரிய டேலண்ட் ஆனவங்கலாம் இன்னைக்கு வாழ்க்கையில தற்கொலை பண்ற நிலைக்கு போறதுக்கு காரணம் கணவன் மனைவியுடைய உறவுகளில் ஏற்படுகிற விரிசல். அன்பு கொஞ்சம் மாறுகிற பொழுது, குறைகிற பொழுது, நேசம் கொஞ்சம் வெறுப்பாக மாறுகிற பொழுது தாங்க முடியல. பெரிய நடிகராக இருக்கிறார் ரகுவரன், அவருடைய முடிவை பார்த்தா அதால முடிவாரு. பெரிய பெரிய சாம்பியனாக இருக்கிறாங்க பார்த்தா வீட்டுக்குள்ள அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்தால் வெளியே சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அவங்களுக்கு திறமை, அந்த பெரிய திறமையா இருக்காங்க, பெரிய நிறுவனங்களையெல்லாம் நடத்துறாங்க, வீட்டுக்குள்ள ஃபெயிலியரா இருக்கு. அப்ப ஏன் அப்படின்னு கேட்டா அவங்கள்ட்ட ஒரு பந்தம் இல்லை. இஸ்லாமிய மாதிரி கொள்கை பந்தம் அவங்கள்ட்ட இல்லை. இஸ்லாம் என்ன சொல்லுது, முதல்ல கணவன் மனைவியா இருக்கட்டும், மாமா மச்சினா இருக்கட்டும், அப்பா மகனா இருக்கட்டும், உலகத்துல எந்த உறவா இருக்கட்டும், கொள்கை அடிப்படையில் முதல்ல நேசிங்க. அதுதான் ஃபர்ஸ்ட். அது வந்து கொஞ்சம் மங்குனாலும், சைத்தான் நம்மளை லேசா மங்க செய்தாலும் திரும்ப அந்த கொள்கையை வச்சு என்ன செஞ்சிடலாம், பூஸ்ட் ஆயிடலாம். அதுக்கு மட்டும்தான் வேல்யூ, மற்றதுக்கெல்லாம் வேல்யூ இல்லை. துட்டை கொண்டுலாம் நீங்க நிறுத்தலாம் முடியாது. துட்டை போறாங்க. ஒரு கட்டத்துல வந்து கோடீஸ்வரம் மனைவியா இருக்கா, நல்ல சொத்து பத்து உள்ளவளா இருக்காண்டா, ஏன் அப்படிலாம் போவனா? நம்ம பிள்ளைகள்கிட்ட புருஷங்கார சொத்து வர்ற வரைக்கும் மனைவி கொஞ்சம் மரியாதை கொடுப்பா. பிள்ளைகள் எல்லாம் பெருசா வளர்ந்த ஆளாகி ஜாலி கத்து கொண்டாடிக்கு போயிடுச்சுன்னா பிள்ளைகள்ட்ட இருந்து வருமானம் வந்துருச்சு, நம்ம மரியாதை என்ன, கொஞ்சம் 2ஆம் நம்பர் தான். நம்ம அப்படிதான் எதார்த்தம். என்ன அர்த்தம்? பொருளாதாரத்தை கொண்டு நீங்க நிக்கணும்னு நினைச்சீங்கன்னா சிக்கல். இதை தாண்டி ஒரு அம்சம் இருக்குது. நீங்க கிழவனா கிளவியானாலும் உங்களுக்கு மத்தியில் அவ்வப்போது வெறுப்பு வந்தாலும் இந்த கொள்கை உறவாக இருக்குமானால் புருஷன் முஞ்சாதியா மங்கவே செய்யாது. உறவு உடனே புதுப்பிச்சுக்கலாம். இந்த புதுப்பிக்கிறதுக்கான அம்சம் என்ன அப்படின்னா, எதை கொண்டு நீங்க இணைகிறீர்களோ திருமணத்துல அதை கொண்டேதான் புதுப்பிக்கணும் இஸ்லாம் சொல்லும். ஃபர்ஸ்ட் எப்படி இணைகிறீங்க? கொள்கையை வச்சு. என்ன பிரச்சனை வந்தாலும் கொள்கையை வச்சு கிளியர் பண்ணிடலாம். எப்படி பார்த்தல இஸ்லாம் எவ்வளவு அழகான ஒரு மார்க்கமா இருக்கு பாருங்க. இதைதான் இது கணவன் மனைவியை நேசிக்கிறதுக்கு பொருந்தும், நண்பர்களை நேசிக்கிறதுக்கு பொருந்தும், தொழில் துறைகளை நேசிக்கிறது பொருந்தும், முதலாளி தொழிலாளிக்கு பொருந்தும். முதல்ல கொள்கை சொந்தம் ரெண்டு நீங்க வந்துட்டீங்கன்னா அங்க என்னெல்லாம் வரும்டா, என்ன பிரச்சனை வந்தாலும் கொள்கையை வச்சு தீர்மானிக்கணும். குர்ஆன் ஹதீஸ் வச்சு அந்த பிரச்சனையை தீர்க்கணும். வந்துருமா இல்லையா? நமக்குன்னு ஒரு கருத்து. நான் வந்து ஒரு ஈகோ தன் முனைக்கு கூடிருச்சு, வீட்டுக்கார மாட்டேன். எங்க வீட்டுக்காரம்மா சொல்லுது, பாருங்க நீ எல்லாம் கரெக்டா பேசுறீங்க, இப்போ உங்க ஈகோ கொண்டு வந்து முன்னாடி வச்சுட்டீங்களா, அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, நீங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறீங்கள, நீ என்ன யோக்கியமான ஆளாத்து கேட்டா அப்ப நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ் ரசூல் கட்டுப்படுத்தானே ஆகணும். நான் ஒரு ஒப்பந்தத்தில் இருக்கேனா இல்லையா, சரணடைஞ்சுவேன், வேற வழியே கிடையாது. சரணாகதி அடையணும் குர்ஆன் சொன்னா என்றால். சஹாபாக்களுடைய பந்தம் அப்படி இருந்துச்சு. சஹாபாக்கள் மாதிரி சண்டை போடவோ, சஹாபாக்கள் மாதிரி டிபேட் பண்ணவோ குடும்பங்களுக்குள்ள இன்னொரு சமுதாயம் அப்படி இல்லை. அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில பார்த்தா. ஆனா எப்படிலாம் அதை கரெக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தா குர்ஆன் சொன்னேன், ரசூலுல்லாஹ்வுடைய பொண்டாட்டி புருஷனுக்குள்ள சம்பந்தங்கள் எடுத்து எவ்வளவு சண்டை போட்டுருக்காங்க, எவ்வளவு பிரச்சனை, சொத்துக்காண்டி சண்டை போட்டுருக்காங்க, கொஞ்சம் மாத சம்பளத்தை ஊதியத்தை மாத வருமானங்களை கூட்டித்தாங்கன்னு சண்டை போட்டுருக்காங்க. ஒரு மாச காலம் பொண்டாட்டிகளோட பேச மாட்டேன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஈலா, தலாக்கும் கிடையாது, குலாவும் கிடையாது, ஈலான்னு ஒண்ணு இருக்கு. பரன்ல போய் ஏறி உட்காந்துட்டாங்க. பொண்டாட்டியோட இல்லறத்துல ஈடுபட மாட்டேன், ஒரு மாசம் இதா இருக்கிற மாதிரி ஈலா இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் கீத்திகாப்பு இருக்கிற மாதிரி ஈலா இருக்கிறாங்க. ஈலான்னு ஒரு சட்டமே இருக்கு. அப்பனா மனைவி சேரக்கூடாது இந்த ஒரு சட்டம். இதெல்லாம் என்ன வெறுப்பு இல்லாத கான்செப்ட்லயா இருக்குது? ரசூலுல்லாஹ்ட்டே அப்படி இருக்குத. 2 பொண்டாட்டி கேஸ்ல ரசூலுல்லாஹ் வந்து 9 மனைவி உயிரோடு இருந்தாங்க மரணிக்கும் போது. அவங்க 2 டீமா இருந்தாங்க. எப்படி தீர்த்தாங்க? அம்மட்டையும் கொள்கை வச்சுதான் தீர்த்தாங்க. ஒரு கட்டத்துல ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அப்போ அல்லாஹ் வசனத்தை இருக்கிறான், இன் துரிதினல் ஹயாத்தை யுரிதினல் ஹயாத்தை துன்யா ஃபைம்சாக்கும் பில் மஅரூஃப். அவங்க உலக வாழ்க்கை செல்வம் தான் பெருசுன்னு நினைச்சாங்கன்னா அழகிய முறையில் விவாகரத்து செய்வீராக, தடுத்துக் கொள்வீராங்கிறான். தலாக்கிற சொல்றான் நபி அல்லாஹ். உடனே போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி வசனம் வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஆயிஷா அலி கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி அல்லாஹ் வசனத்தை இறக்கிட்டான், என்ன செய்யலாம் அப்படின்னு. அப்ப ஆயிஷா அலி சொல்றாங்க, நான் சொன்னு மொத்த பொண்டாட்டி சொல்லக்கூடாது, சரியா? இது பொண்ணு சக கிளத்தி சண்டை இருக்கும், சரியா? 2 பொண்டாட்டி இல்லையா, நிறைய பொண்டாட்டி ரசூலுல்லாஹ். அப்ப அவங்க சொல்றாங்க, நான் வந்து மறுமையை தேர்ந்தெடுத்துக்கிறேன், இந்த உலகம் வேணாம். அல்லாஹ் வந்து தலாக்குற சொல்லிட்டான், உலகம் தான் பெருசு, காசு பணம் தான் பெருசுன்னா இந்த உறவு வேணாம்னு முறிக்க சொல்றான். அப்ப நான் எனக்கு காசு பணம் பெருசு இல்லை, நீங்க தான் பெருசு, குர்ஆன் சுன்னா தான் பெருசு, ரசூல் தான் பெருசு என்று சொல்றேன். ஆனா நான் எடுத்த முடிவை வேற யார்ட்டையும் சொல்லக்கூடாது. இது பெண்களுக்கே உள்ள இயல்பு தன்மை. நான் என்ன முடிவு எடுத்தேன்னா இதை மொத்த மனைவிட்டு சொல்லிடாது, என்னை பார்த்து தாக்கி வச்சிருவாங்கல்ல என்று சொல்லி ஆயிஷா செய்றாங்க சொல்றாங்க. இப்ப ஆயிஷா எதை முன்னிறுத்தினாங்க? காசு பணம் தான் வேண்டாம், கொடுத்து க்ளோஸ் பண்ணுங்க கணக்கு அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரின் மனைவிமார்கள் எந்த மனைவியுமே தேர்ந்தெடுக்கல, எல்லாருமே மறுமையை நோக்கி வந்துட்டாங்க. ஆயிஷா மரியம்
அப்ப இது எப்படி எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கொள்கையை கொண்டே தான் நிறுத்தணும். நின்றுட்டா என்ன முறிவுகள் வந்தாலும் பைண்டிங் ஆயிரும், திரும்ப சேர்ந்துடும். இந்த கொள்கைக்கு தான் இந்த வலு இருக்குது அப்படிங்கிறத இது ஈமானுடைய 2வது சுவை. என்னத்தை நேசிச்சாலும் அல்லாவுக்காக நேசிக்கணும். காசு பணம்னா அல்லாவுக்காண்டி நேசிக்கிறேன் என்ன அர்த்தம்னா ஹலாலான சம்பாத்தியம். ஒரு மனைவி தன் கணவனிடம் சண்டை போடுகிறாள் என்றால் ஹலாலாக நீங்க சம்பாத்தியம் பண்ணணும்னு சண்டை போட்டால் கொள்கை உறவு உண்டாட்டி தான். ஆனால் கொள்கையை பேணுகிற மனைவி என்ன அர்த்தம் புரியுதாங்க உங்களுக்கு? ஒரு தந்தை மகனுக்கு அறிவுரை சொல்றாரு, நீ எப்படினாலும் சம்பாத்தியம் பண்ணாத, ஹலாலா சம்பாத்தியம் பண்ணா. இப்ப தந்தை மகனுடைய உறவு வெறும் தந்தை மகனுங்கிற அந்த ஜெனட்டிக்கலா மட்டும் இல்லை, வெறும் செல்கள்ல மட்டும் அவங்க வேலை செய்யல, அதை தாண்டி கொள்கையில வேலை செய்யறாங்க. வாப்பாக்காரர் 3 சொல்றாரு, காராம போயிடாத என்றால் இது இப்ப எங்க எல்லாரும் காப்பீரும் பிள்ளையை நேசிக்கிறான், நான் நேசிக்கிறது கொள்கைக்காக நேசிக்கிறேன்னு. இந்த அம்சத்தை நம்ம பிள்ளைகிட்ட உருவாக்கணும்னா பொண்டாட்டி பேச்ச கேட்டு நம்ம நடுரோட்டில் விட மாட்டான், மாமியா பேச்ச கேட்டு நம்ம முதியோர்ல சேர்க்க மாட்டான். என்ன பிரச்சனை வந்தாலும் கொள்கை கொண்டே அந்த கூட்டம் கொள்கைக்குள்ளேயே நிற்கும். இந்த உறவு தான் 2ஆம் நம்பர் ஈமான். அல்லாஹ் ரசூலும் ஃபர்ஸ்ட், அதுக்கு அப்புறம் இருக்கிற எல்லாமே அல்லாஹ்வுக்கு ரசூலுக்காக அல்லாஹ்வுக்காகவே நேசிக்கப்பட வேண்டும். இப்படி ஒரு உள்ளம் கிடைச்சிருச்சுன்னா நீங்க பெரிய பாக்கியவான். ஈமானின் சுவையில உச்சபட்சமான 2ஆம் நம்பர் சுவை. இதை அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல நமக்கு வழிகாட்டுறான். யாயுல்லதீன ஆமனூ தத்தஹிது ஆபாஅக்கும் வ இஹ்வானக்கும் அவுலியா இன்ஸ்தஹ்புல் குஃப்ர அலல் ஈமான். நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுடைய தந்தைமார்களாக சகோதரர்களாக இருந்தாலும் அவர்கள் ஈமானை விட்டு இறை மறுப்பை நேசிப்பார்களானால் அவர்களை நீங்கள் உற்றல் தோழர்களாக பொறுப்பாளர்களாக எடுத்துக்கொள்ளாது. தந்தையும் சகோதரையும் பொறுப்பை எடுக்கக்கூடாதுன்னா உடன் பிறந்தவர்களாகவும் உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களாக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யாதீர்கள், ஈமானை விட்டுட்டு குஃப்ரை நேசிச்சாங்கன்னா பொறுப்பாளர்கள் கிடையாது, அவங்களை தேர்ந்தெடுக்காதீர்கள். எத்தவல்லஹும் மின்கும் ஃபஉலாயிகும் ஸாலிமூன். இதை சொன்ன பிறகு நீங்கள் புறக்கணிப்பீர்களானால் நீங்க அநியாயக்காரர்கள், நீங்க அந்த குஃப்ர்ல போயிடுவீங்க. எப்படிப்பட்ட வாசகம் பாருங்க, இவ்வளவு அழகா வழிகாட்டுற அல்லாஹ் கொள்கைய. ஈமான்ல 2வது அம்சம் என்ன? அல்லாஹ்வுக்காகத்தான் தந்தையை நேசிக்கணும், அல்லாஹ்வுக்காகத்தான் அம்மாவை நேசிக்கணும், அல்லாஹ்வுக்காகத்தான் மனைவியை நேசிக்கணும், அல்லாஹ்வுக்காகத்தான் நண்பரை நேசிக்கணும். அதுல தப்புனா தப்புன்னு சொல்லுவேன். வாப்பா தப்பான முடிவு எடுக்காரு மார்க்கத்துக்கு புறம்பா, பிள்ளையா இருக்கிற நாம சொல்லுவோம், அப்பா வட்டி வாங்குற தப்பு அழிஞ்சு போயிடுவோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. என் தந்தையை உலகத்திலையும் காப்பாற்றுவோம், மறுமைக்கும் காப்பாற்றுவேன். அதான் கொள்கை வரும். குர்ஆன்ல இப்படி இருக்குங்க. தப்பா சில அரசு ஒழுங்காவே பயன் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம ஜமாத்துல இருக்கிற ஒழுங்கு குர்ஆனை படிக்கிறது நல்ல போது ஆய்வு செஞ்சு படிங்க. குர்ஆன்ல மொட்டையா படிக்க. அதுல சொல்லப்படுற நோக்கம் என்ன? ஒரு சொல்லை ஒரு கூற்றை யார் சொன்னாலும் பின்னணி எதற்காக இது சொல்லப்படுது சிந்திச்சீங்கன்னா 3வது அர்த்தம் அதுக்குள்ள இருக்குது. நேரடியான பொருள், சிந்திக்கிற பொருள், நோக்கம் என்ன ஒரு சொல்லினாக என்று ஆராய்ச்சி செய்தீங்கன்னா சரியா நீங்களும் குர்ஆனை நோக்கி சரியா வந்துடுவீங்க. அல்லாஹ் சொல்றான், யார் ஈமான் கொண்டு நல்லறங்கள் செய்கிறார்களோ, ஈமானில் மூதாதையர்களை முன்னோக்குகிறார்களோ, பின்பற்றுகிறார்களோ, அவர்களையும் அவர்களோடு நாம் சேர்த்து விடுவோம் என்று அல்லாஹ் சொல்றான். பேரப்பிள்ளையை சேர்த்துருவோம். நான் இப்ப யார் இருக்கேன் தௌஹீதுல, எங்க அத்தாவும் தௌஹீதுல இருக்கிறாரு, எங்க அத்தா எனக்கு முன்னாடி ஈமான் கொண்டுட்டாரு, நான் ஈமான் கொள்றேன் எங்க வாப்பா பார்த்து, என் பிள்ளை ஈமான் கொள்றான், என்னையும் என் பிள்ளையும் எங்க அத்தாவோட எல்லாம் சேர்த்து வைப்பானா, உமாவோட சேர்த்து வைப்பானா. இந்த வசனம் குர்ஆன்ல எத்தனை இடத்துல இருக்கு? சில ஆள் சொல்றாங்க வாப்பா அம்மானும் தெரியாது, வாப்பா அம்மாலாம் சொர்க்கத்துல புரியாம இருக்கும். யார் சொன்னா? அது சில கட்டங்கள் விசாரணையில அந்த பாலங்கள்ல கடக்கும் போது, மக்ஷர் மைதானத்துல நிற்கும் போது, தனி மனித கலாயா அதாவது மனித பாவங்களை தீர்க்கிற இடங்கள்ல தான் அந்த உறவுகள் தெரியாம இருக்கும். சொர்க்கத்துல சேர்ப்போம்னு அல்ல சொல்றான். இந்த உலகத்துல மனைவி, சொர்க்கத்திலையும் மனைவி நபிமார்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நமக்கும் நம்ம மனைவி இந்த கொள்கையில் இருந்தால் இதே மனைவியோடு சேர்த்து வைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த வசனம் அதுக்கு ஆதாரமா இருக்கு. உங்க உறவுகளை ஈமானுக்காண்டி மறுமையிலே சேர்ப்போம்டா. அப்ப ஈமானுடைய உறவு எங்க வரைக்கும் வருது? உலகத்தோடு நிற்காது, செத்த பிறகும் வருகிறது, சொர்க்கம் வரைக்கும் வருகிறது. அல்லாஹ்வுக்காண்டி நேசிச்சா நடக்கும். எப்படிப்பட்ட மார்க்கம்! இப்போ இந்த மாதிரி ஒரு குடும்பம் அமைஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு என்ன கவலை, என்ன நஷ்டம் வந்தாலும் அல்லாஹ்வுக்காக அதை பொறுப்பாங்க. இது ஈமானுடைய 2வது சுவை இந்த வசனத்துல. ஆனா அதே நேரத்தில் ஈமானுக்கு எதிராக இருந்தால் நேசிக்க மாட்டார்கள், பொறுப்பாளர்களாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் வசனம். இன்னும் அல்லாஹ் சொல்றான், தண்டனை எதிர்பார்க்க சொல்றான். நீ இந்த ஈமான் 2ஆம் நம்பரை விட்டுட்டேண்டா நீங்க தண்டனை எதிர்பார்க்க நல்ல கடுமையான வாசகத்தை சொல்றான். இது ரொம்ப டேஞ்சரான விஷயம். குல் இன்கான் ஆபாவுக்கும் அப்னாவுக்கும் இஹ்வானுக்கும் அஸ்வாஜுக்கும் அஷீரத்துக்கும்
உங்களுடைய முன்னோர்கள், தந்தைமார்கள், உங்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மேல் கிளை கீழ் கிளை எதுவாக இருந்தாலும், உங்களுடைய சகோதர சகோதரிகளாக, உங்களுடைய துணைவர்கள், கணவன் மனைவி யாரா இருந்தாலும், உங்களுடைய குடும்பத்தார்கள், சொந்த பந்த ஜமாத்தார்கள் யாருனாலும் வச்சுக்கோங்க, அத்தனை பேரும் அம்பாலும் குத்தரஃப்துமுஹா, நீங்கள் சம்பாதித்த செல்வங்களும், திஜாரத்தும் தக்ஷவன கசாதஹா, நஷ்டமாகி விடுமோ என்று அஞ்சுகிற தொழில்களும் வியாபாரங்களும், மசாக்கின தர்ணவுனஹா, நீங்கள் நேசித்து விரும்பி கட்டுகிற வீடுகளும், அல்லாஹ் சொல்றான் ஒரு லிஸ்டே போட்டா மொத்தத்தை, இவைகள் எல்லாம் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ ஸபீலிஹி, அல்லாஹ்வை விடவும் அல்லாஹ்வின் தூதரை விடவும் அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் செய்வதை விடவும் உங்களுக்கு மிக நேசமாக இருக்குமானால் ஃபதரப்பஸு ஹத்தா யஅதி அல்லாஹ் பிஅம்ரிஹி, அல்லாஹ்விடமிருந்து தண்டனை நீங்கள் எதிர்பாருங்கள். அழிக்கிறது மட்டும்தான் மிச்சம். எப்படி சொல்ற, ஈமானுக்கு சரியில்லாத ஆளுகிறான். உங்களுக்கு பொண்டாட்டி பிள்ளைய, சொந்த பந்தம், பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், சொத்து பத்து, நீங்க அனுபவிக்கிற சுகங்கள் இதுதான் அல்லாஹ்வை விட, ரசூலை விட, ஜிஹாதை விட பெருசாக இருக்குமானால் தண்டனைக்கு தயாராகும். அல்லாஹ்வின் தண்டனைக்கு எதிர்கொள்ள தயாராகும். ஃபதரப்பஸு, காத்திருங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்குறான், அழிச்சிருவோங்கிறான். இந்த வசனம் அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாசிகீன், அநியாயக்கார பாவிகளான சமுதாயத்துக்கு அல்லாஹ் நேர் வழி காட்ட மாட்டான். பாவின்னு சொல்றான். ஃபாசிக், ஹாசிர் என்ற வார்த்தை நரகவாசிகளுக்கு தான் குர்ஆனில் சொல்லப்படுது. லாலிம் நரகவாசிகளுக்கு சொல்லப்படுது. இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் கவனமாக உன்னிப்பாக கவனிக்கலானால், அல்லாஹ்வுக்காகத்தான் உம்மாவை நேசிக்கணும், அல்லாஹ்வுக்காண்டி தான் செல்வத்தை நேசிக்கணும், அல்லாஹ்வுக்காண்டி தான் வியாபாரத்தை நேசிக்கணும், அல்லாஹ்வுக்காகத்தான் எந்த சொந்த பந்தமும். அல்லாஹ் 2ஆம் நம்பரை, ரசூலுல்லாஹ் 2ஆம் பக்கத்தில் தூக்கி வச்சுட்டாங்கன்னா அவங்களை தூக்கி நம்ம 5ஆம் நம்பர்ல வச்சிட வேண்டியது. அப்புறம் வாப்பான்ற வேண்டியது, வாப்பாவது உம்மாவது சைடில் நில்லுமான்ற வேண்டியது. இன்னும் புரியுது அவங்களுக்கு? ரொம்ப அற்புதமான வசன கட்டமைப்பு. அல்லாஹ்வுக்காக தவிர எதற்கும் எந்த உறவை நீங்கள் நேசிக்காதீங்க. அதுல எந்த சக்கையும் இல்லை, எந்த சாரும் இல்லை, அது பயன்படவே செய்யாது. அந்த உறவு உலகத்திலும் பயன்படாது, மறுமையிலும் பயன்படாது. இதை குர்ஆன் நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லுது. இந்த வசனங்கள் சூரத்து தௌபாவுல 23, 24 வசனங்களா பார்க்கணும். அபூ ஸயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மறுமை நாள்ல அல்லாஹ்வை நாங்க பார்ப்போமா? ரசூலுல்லாஹ் பார்ப்பீங்க. எப்படி பார்ப்பீங்க? சூரியனை நண்பகல்ல மேகம் இல்லாத சூரியனை பார்ப்பதை போன்று, பௌர்ணமி சந்திரனை பார்ப்பதை போன்று அல்லாஹ்வை பார்ப்பீர்கள். எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு மறுமை நாள்ல அல்லாஹ் எல்லா மனித கூட்டத்தை அம்புடு பிறை நிறுத்தி வைப்பான். நிறுத்தி வச்சுட்டு ஒவ்வொருத்தரும் யார் யாரெல்லாம் அந்தந்த உம்மத்து யாரை வணங்கினோ அவங்க பின்னாடி ஓடுங்க, இந்த அல்லாஹ்வுடைய மலக்குமார்களை கொண்டு ஏவுவான். எல்லாரும் அவங்க சிலையை வணங்குறவங்க சிலைக்கு பின்னாடி போவாங்க. எந்தெந்த சிலையை வணங்குறாங்க, குல தெய்வம், அந்த தெய்வம், இந்த தெய்வம், குடும்ப தெய்வம், எல்லா தெய்வத்துக்கு முன்னாடி ஓடுவாங்க. யூத கிறிஸ்தவ சமுதாயம் பாவம் செஞ்ச நல்லவர்களாக இருக்கக்கூடிய அல்லாஹ் மட்டும் வணங்கிய சமுதாயம் மட்டும் கடைசி நிறுத்தப்படும். 3 உம்மத்துக்கள், யகுதிகள், நஸ்ரானிகள், முகமதுடைய உம்மத்தாகிய நாம் நிறுத்தப்படுவோம். உடனே யூதர்கள் அல்லாஹ் கூப்பிடுவான். அவங்க தானே நஸ்ரானிகளுக்கு முந்தைய சமூகம். அவங்களை கூப்பிடுவான், என்னப்பா நீங்க யாரை வணங்குங்க? அவங்க சொல்ல, நாங்க உசைர் இருக்குல்லா, அல்லாஹ்வின் மகன் உசைர் வணங்கணும். உங்களுக்கு பெரிய அபாண்ட தள்ள சொல்லி அல்லாஹ் எந்த மனைவியையும் பிள்ளையும் ஏற்படுத்தவில்லை, போங்க என்று சொல்லி இப்ப என்னத்தை எதிர்பார்க்கிறிய? தண்ணி, தாகம், தாகமாக பெரிய காணல் நீர் காட்டப்பட்டு நரகத்தில் இழுத்து செல்லப்படுவாங்க அதிசயம். திரும்ப நஸ்ரானிகளை, கிறிஸ்தவ சமுதாயத்தை கூப்பிடுவாங்க, நீங்க என்னத்தை எதிர்பார்க்கிறிய? நாங்க ஈசா இப்னுல்லா, அல்லாஹ்வுடைய மகன் ஈசாவை எதிர்பார்க்கிறோம். அல்லாஹ்வுக்கு பொண்டாட்டி இருக்கப்பா மகன் வருவா? கிடையாது. என்ன எதிர்பார்க்கிறிய? தண்ணி வேணுமாங்க. நரகத்துல கொண்டு தண்ணி மாதிரி காட்டப்பட்டு நரகத்துல தூக்கி வீசப்படுவாங்க. எல்லாம் க்ளோஸ். ஜட்ஜிமெண்ட்ல கடைசி மட்டும் நம்ம மட்டும் தான் இருக்கணும். நாம மட்டும் இருக்கிறவங்கள எவ்வளவு அவுலியா கேஸ், இந்த சித்த சமாதி வணங்குறதுல முன்கூட்டியே க்ளோஸ் ஆயிடும். நம்ம உம்மத்துல இருக்கிற அம்புட்டு கழிச்சாச்சு. இப்ப சமாதி வழிபாடு, சித்த வழிபாடு, இந்த அவுலியா வழிபாடு, அவர் இவர் நபிமார்கள் வணங்குறது, காங்கிரட்டை கும்பிட்டது, இந்த அம்புட்டு கூட்டமும் க்ளோஸ் முடிஞ்சிருச்சு. அல்லாஹ் மட்டும் வணங்கல, உச்சாரம் செஞ்சு அல்லாஹ் மட்டும் வணங்கல, பீடி சீட்டு குடிச்சு அல்லாஹ் மட்டும் வணங்கல, பொய் சொன்ன அல்லாஹ் மட்டும் வணங்கல, தொழுவாதவன் அல்லாஹ் மட்டும் வணங்கல, இணை வைக்காத நல்லவன் கெட்டவனு இருப்பான். அல்லாஹ் மட்டும் வணங்கியிருப்பான். இவங்க 50 பேர் நிற்பாங்க. அப்போ அவங்க கேட்பாங்க, அப்போ என்னப்பா எல்லாரும் போயிட்டாங்க, நீங்க உங்களுக்கு கடவுளுக்கு முன்னாடி போக வேண்டியதுன்னு அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க, நீங்க எதை எதிர்பார்க்கிறீர்கள்? எல்லா உம்மத்தும் அவங்க வணங்குறதுக்கு முன்னாடி போயிட்டாங்களே அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ் ஒரு வடிவத்தில் வருவான், அவன்கிட்ட பேசுவான். பேசணும்னு அவங்க சொல்லுவாங்க, அல்லாவுக்கு நாங்கள் இணை வைக்க மாட்டோம், யாருன்னு தெரியல, நாங்கள் அல்லாவை எதிர்பார்த்துக்கிட்டு நிற்கிறோம், அல்லாவை தானே வணங்குறோம், தூர நவுலியாங்கிட்டு குறுக்க வந்துட்டு இருக்க, நாங்கள் முக்கியமான ஆளை பார்த்துக்கிட்டு இருக்கோம், நீ இடையில வந்துட்டு இருக்கீங்க. அல்லா தான் அந்த வேற வேற ஸ்டைலில் வர்றான். முதல் தரம் வருவான், 2ஆம் தரம் வருவான், சலாசன் மரத்தை சலாசன் மீண்டும் வருவான். அல்லா கேட்பான், அல்லா அவங்க சொல்லுவாங்க, அந்த மக்களோட நீங்களும் போக வேண்டியல அப்படின்னு ஒட்டி. அப்போ அவங்க சொல்லுவாங்களா, இங்கதான் பாருங்க, அல்லாவுக்காகத்தான் பூமியிலையும் நாம் ஒரு சமூகத்தை நேசிக்கிறோம்,
அல்லாவுக்கு எதிராக இருந்தால் நீங்க உம்மாவா இருந்தால் நேசிக்கணும். உங்களில் தௌஹீத்வாதியை நேசிக்கிற மாதிரி நீங்க உம்மா குஃபுர்ல இருந்தா நான் ரெண்டாம் பட்சமா தான் எங்க அம்மாவை நேசிக்கிறேன். அம்மாவுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சிருவேன். மருத்துவ செலவு கொடுப்பேன், காலை அமைக்கி விடுவேன், கையை அமைக்கி விடுவேன், பெட்டு வாங்கி கொடுப்பேன், சாப்பாடு கொடுப்பேன், தீர்த்துவேன், அவங்களுக்கு எல்லா பணியோடையும் செஞ்சிருவேன். காஃபீரா இருந்தாலும் செய்வேன். ஆனா கொள்கைவாதிகளை நேசிக்கிற மாதிரி நேசிக்கிறேன். அது அல்லாவுக்காக நேசிக்கிறேன், ஈமானுக்காக நேசிக்கிறேன். எங்க அம்மா எப்படி நான் நேசிக்க முடியும்? எப்படிப்பட்ட நேசம்? அல்டிமேட் இதுக்கு எல்லை, சமூகம், கோடு, கொடிகள் எதுவுமே கிடையாது. பலஸ்தீனியர்களை நாம் நேசிக்கிறதுக்கு காரணம், சவுதி நாட்டில் நேசி, அமெரிக்காவில் ஒரு முஸ்லீம் நேசிக்கிறதுக்கு காரணம், உலக பூப்பந்தில் எங்கே ஒரு முஸ்லீமை நேசிப்பதற்கு அடிப்படை எந்த கொடுக்கல் வாங்க உலகாதாரம் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அதை தவிர வேற என்ன இருக்கு? அல்லாவுக்காக நேசிக்கிறது அதான். அதான் ஈமானுடைய ஹைலைட்டே, ரெண்டாவது ஈமான். அப்ப அவங்க சொல்லுவாங்களா, கால் ஃபாரக்னு நாசஃபி துன்யா அலா அஃப்கரி மா குன்னா இலைஹிம் வலா முஸாஹிபும். யா அல்லாஹ், இந்த பூமியில இதை விட நாம் அவர்களுக்கு மிக தேவை உடையவர்களாக இருந்தோம். பொண்ணுக்கும் பொருளுக்கும் சம்பந்தம் பண்ணுவதற்கும் தொழிலுக்கும் எத்தனையோ தேவைகள் எனக்கு வந்துச்சு. ஆனா இவங்களோட நாங்க அல்லாவுக்கு ரசூலுக்கு எதிரானவர்களாக இருப்பதினால் இந்த உலகத்துல இதை விட பெரும் தேவை இருந்தும் நாங்கள் அவர்களோடு சுயமரியாதை இந்த கொள்கையை நாங்கள் விட்டு அடகு வைக்கவில்லை. அதுக்காண்டி பிரிஞ்சு வாழ்ந்தோம் கொள்கைக்காக. இன்னைக்கா வந்து சேர போறோம் அப்படின்னு ஒட்டி மெய் சிலிக்க வச்சிருவாங்க. அல்லாஹ் வந்து அப்படி என்னதான் எதிர்பார்க்கறீங்க? அல்லாஹ் தான் எதிர்பார்க்கிறோம். சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது, அல்லாஹ் தானே வணங்குறீங்க, சொர்க்கத்துக்குள்ள போங்க அப்படின்னு. சொர்க்கத்துலாம் போக முடியாது, அல்லாஹ் பார்க்காம சொர்க்கத்துக்குள்ள போக மாட்டோம். அப்படிதான் நாங்க நம்பி இருக்கிறோம். அல்லாஹ் குருவம் இருக்குன்னு நம்புறோம். உடனே அல்லாஹ் என்ன சொல்லுவாங்கன்னா, சொர்க்கத்தை கொண்டு வந்து கீழே இழுத்து வச்சிருவாங்க. சொர்க்கத்தை இழுத்து இந்த மூமின் காலுக்களை வச்சுருவாங்க. வருது செய்தி, இழுத்து வச்ச பிறகு இப்போ சொர்க்கத்துக்குள்ள வரமாட்டேன்னு சொல்ல முடியாது, அடம் பிடிக்க முடியாது. சொர்க்கத்துக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக வந்தாச்சு. இப்போ அல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, மீண்டும் மீண்டும் வந்து வேற வேற டிசைன்ல பேசுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, லா நுஷ்ரிகு பில்லாஹி ஷைஅன், அல்லாவுக்கு நாங்கள் யாரும் இணைகற்பிக்க மாட்டீங்க, அல்லாஹ் கிடையாதுவாங்க. அல்லாட்டே அல்லாஹ் இல்லைம்மா. ஒரு கட்டத்தில் அல்லாஹ் என்ன செய்வான், சரி இப்படி இருந்தா சரி வராது, உங்க அல்லாவை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க? ரிக்கார்டு வேணும்ல, சும்மா அல்லாஹ்லான்னு பேசக்கூடாது. அவங்க சொல்லுவாங்களா, அன்றைய தினத்தில் அல்லாஹ் தன் கவசாடை கலட்டி கெண்டை காலை காட்டுவான். அப்ப மக்கள் எல்லாம் பூமிகள் எல்லாம் சஜிதா செய்வார்கள். எல்லா நபிகள் நாயகம் தலைமையில எல்லாரும் சஜிதா செய்வாங்க. எது வரைக்கும்? அல்லாஹ் நாடும் அளவுக்கு மாஷா அல்லாஹ் நல்ல அதிசவர். அப்ப அல்ல சொல்ல, சுனன் இப்னு மாஜா, தாரமி போன்ற பல கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ் சொல்ல, யா அஹ்ல தௌஹீத் இர்ஃபஉ ரூஸக்கும், இந்த ஜமாத்துக்கு பேர் வச்சு இந்த அதிசவத்தை தான் வச்சு. தௌஹீத்வாதிகள்ங்கிற வார்த்தை. அஹ்ல தௌஹீத்னா ஓருரை கொள்கைக்கு சொந்தக்காரர்கள், இணை வைக்காத மூமின்களே, நீ ஓருரை கொள்கையுடையவர்களே தலையை உயர்த்துங்கள் என்று சொன்ன உடனே தலையை உயர்த்துவாங்க. அல்லாஹ்வை பார்ப்பாங்க. அப்ப என்னமா கேளுங்க, அல்லாஹ் சொல்லுவான், இந்த பூமியிலேயே வானத்திலேயே எல்லாத்தையும் விட, சொர்க்கத்தை விட, உன்னை பார்ப்பதை விட பேரானந்தம் வேற ஒன்றும் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்துக்கிட்டே அவ்வளவு பெரிய பேரழகன் என்ற செய்தி. இது தொகுப்பாகவும் பல கருந்தங்கள் இருக்கு. நம்ம சஹீஹ் புகாரில் உள்ள செய்தியை தான் சொல்றோம். கொஞ்சத்தை நான் மற்ற சுனன், தாரமி, இப்னு மாஜாவை இந்த செய்தியோடு சேர்த்துக்கிட்டேன் முழுமைக்காக. இப்போ உலகத்துல நாங்க எவ்வளவு தேவை இருந்தும் அவர்களை நாங்க ஒதுக்கி வச்சோம் கொள்கைக்காக. அப்படின்னா கொள்கை உறவு எவ்வளவு பெருசு, கியாமத்தினாலே வரும். இது ரெண்டாவது ஈமான். மூணாவது, நெருப்புக்குள்ள குதிப்பதை போன்று நீங்கள் குஃப்ரையும் ஷிர்க்கையும் வெறுக்க வேண்டும். நஞ்சு மாதிரி நெருப்புல கை விடுற மாதிரி எந்த வகையிலும் இணை வைக்கும் சாயம் உங்கள்கிட்ட வந்துடக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் சரி, அடிப்படை கொள்கை தான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இதுல நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணாம, இணை வைப்பு இல்லாமல், இறை மறுப்பு இல்லாமல் நீங்க இருந்தீர்களானால் இது மூணாவது ஈமானுடைய சுவை என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சஹீஹ் புகார்ல, முஸ்லிம்ல இந்த செய்தியை பார்க்கலாம். இப்போ அந்த ஹதீஸை விளக்கியாச்சு. இப்போ அல்லாஹ்வுக்காக நேசிப்பவர்கள் எப்படி எப்படிலாம் இருப்பாங்க, நிறைய சட்டங்கள் ஒன்னொன்னா வரிசையா போயிடும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், முஹம்மது ரசூலுல்லாஹ், முகமது அல்லாஹ்வின் தூதர், வல்லதீன மா அஷித்தாவு அலல் குஃபாரி வ ரஹமாவு பைனஹும். அல்லாஹ்வுக்காக நேசிக்கிற மூமின்கள் என்ன பண்பு இருப்பாங்கன்னா, காபிர்களிடத்திலே கண்ணியத்தை விட்டு கொடுக்காமல் இருப்பார்கள், கடின போக்கோடு இருப்பார்கள். அவங்க வந்து தன்னுடைய கட்ஸை விட மாட்டாங்க, வளைஞ்சு விளைஞ்சு பேச மாட்டாங்க, தாக்கிட்ட கட்டன் ரைட்டா இருப்பாங்க. அதான் அஷித்தா. ரஹமாவு பைனஹும், மூமின்களுக்கு மத்தியிலே அருளோடு இருப்பார்கள், கருணையோடு இருப்பார்கள். ரஹீம், ரஹமா மானா ரஹமா, ரஹீம் ரஹ்மத், அதாவது கருவறை சொந்தம், தாய்க்கும் பிள்ளைக்குமான என்ன உறவு இருக்குதோ அது மாதிரி இருப்பாங்க. ரஹமா ரஹீம் படிக்கிறோம்ல, அல்லாஹ்வுடைய சிஃபத்துல உள்ளது. தாய் என்ன செய்வா, தந்தை என்ன செய்வான், பிள்ளை வந்து ட்ரெஸ்ல மூத்திரம் போயிட்டான், ஆகி போயிட்டான்னா தலையை பிடிச்சி திருக்கிடுவாளா? திருக்க மாட்டா.
புது புடவை கொடுத்தனாலும் பட்டு புடவை கல்யாணம் போனாலும் உள்ள வந்து ஆகி போயிட்டாங்கன்னா நல்ல வேலை என் பிள்ளை ஆகி போயிட்டாங்க சந்தோஷப்படுற உரைச்சு தாய் மட்டும்தான். 30,000 ரூபாய் பட்டு புடவைல நஷ்டமா போறவங்க அப்படி எந்த அம்மாவா சொல்லிக்கலாம் சொல்லல. அதான் அங்க காசு கிடையாது, வேற சப்ஜெக்ட் இருக்கு. இந்த பந்தத்தில் இருப்பார்கள் தௌஹீத்வாதிகள். மூமின்கள், உலகத்தில் மூமின்கள் எப்படி இருப்பாங்களா, மூமின்களுக்கு தங்களுக்கு மட்டும் ரஹீமோடு இருப்பாங்க. சின்ன பிழைகளை பொருட்படுத்தாம இருப்பாங்க. ஆஃபியத்துன்னு கேட்கல, ஆஃபியத்து தனி தலைப்பா பேசணும். அஃபீஃப் மென்மை ரிஃபக், அதே மாதிரி ருஹமா அருளோடு இருப்பாங்க. தப்பையெல்லாம் மன்னிப்பாங்க. சின்ன சின்ன சேட்டைகளை வம்புகளை வரம்பு மீறுதல்களை பெருசா எடுத்து பேசிக்கிட்டு தெரிய மாட்டாங்க. என் சகோதரன் சொல்லிட்டு போறான், இவன் சொல்லாம வேற எவன்டா சொல்லுவான், அவனுக்கு அந்த உரிமை இருக்கு என்று மன்னிப்பாங்க. ரஹீம், கண்டுக்காம விடுறது, இரக்கத்தோடு நடக்கிறது. இது அல்லாஹ் சொல்றான். மூமின்கள் இப்படி இருப்பார்கள், பணிவாக நடப்பார்கள் அர்த்தம். விட்டுட்டு போயிடுவாங்க, நான் பெருசத்துக்கு சுமக்க மாட்டாங்க மனித குறைகளை. இது மூமின்களுடைய பண்பு. அவங்க என்ன செய்வாங்கன்னா ருக்கு செய்வாங்க, சஜ்தா செய்வாங்க. அவங்களுடைய நெற்றியில நீங்கள் தழும்புகளை பார்க்கலாம். தழும்புகள்ட தோல்ல, இந்த தோல்ல ஒட்டிஇருக்கிற தழும்பு கிடையாது, முகம் மலர்ச்சின்னு அர்த்தம். அப்படின்னா ரசூல்லாவுக்கு கூட தழும்பு இல்லைன்னு ஹதீஸ்ல எந்த எவ்வளவு ஆனா தொழுதுருக்காங்க ரசூல்லா. அந்த ரசூல்லா நெத்தியில காய்ச்ச மாதிரி இல்லை, தோல் வந்து சுருவன மாதிரி இல்லை. அதே மாதிரி சகாபாக்கள் நிறைய பேருக்கு அப்படியே அடையாளம் இந்த மாதிரி. இது என்ன முகம் மலர்ச்சி, அகத்தினழகு முகத்தில் தெரியுற மாதிரி தொழுகைக்குன்னு ஒரு முறையான மலர்ச்சி இருக்குல்ல, அதைத்தான் அல்லா சொல்றான். இந்த மாதிரி அவருடைய அடையாளம் இருக்குன்னு அல்லா சொல்றான். சூரத்துல் ஃபத்ல 29 அல்லா சொல்றான். இங்க என்ன, மூமின்களிடத்திலே அருளோடு நடப்பார்கள். இவங்க தான் அல்லாவுக்காக நேசிக்கிறவர்கள். அதே நேரத்தில் தீமை என்றால் கண்டிப்பாங்க. நண்பர் தப்பு செய்ய தப்புன்னு கண்டிப்பாங்க, சரிண்டா சரிம்பாங்க. இதையும் இஸ்லாம் நமக்கு சொல்லு. பொறாமை வெறுப்பு இருக்காது, தப்பு கண்டிப்பாங்க. அதனால அவங்க மேல எந்த பொறாமையும் இருக்காது, காழ்ப்புணர்வு இருக்காது. தப்புனா தப்பு, என் சகோதரன் நரகத்தை நம்ப முடியாது, காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கு. அதோட பிரச்சாரம் பண்ணுவாங்களே தவிர அவங்க மேல பொறாமை இருக்காது. அல்லாஹ் சொல்றான், வல்லதீன தபவ்வஉ தார வல் ஈமான மின் கப்லிஹிம். இதற்கு முன்பே எங்க மதீனாவாசிகளை சொல்றான், இதற்கு முன்பே அந்த ஊரை சொந்த இடமாக கொண்டு மதீனாவை ஈமானை கொண்டு முந்திக் கொண்ட அந்த சஹாபாக்கள், மதீனத்து அன்சாரி தோழர்கள் ஹிஜ்ரத்து செய்து வருகிற முஹாஜிர்களை நேசிக்கிறார்கள். யுஹிப்புன மன் ஹாஜர இலைஹிம், தங்கள் ஊருக்கு வருகின்ற ஹிஜ்ரத்து செய்து வருகின்ற இஸ்லாமிய தியாகிகளை நேசிக்கிறார்கள், முஹாஜிர்களை நேசிக்கிறார்கள். வலா யஜிதூன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜத்தன் மிம்மா ஊத்து, அவர்களுக்கு வழங்கப்படுகிற அல்லது கொடுக்கப்படுகிற எந்த ஒன்றுக்காக எந்த காழ்ப்புணர்வும் பொறாமையும் அவர்கள் கொண்டதே இல்லை. அவங்களுக்கு நிறைய ரசூலா கொடுத்தாங்களே, நம்ம சொத்துலையில கொடுக்க சொல்றாங்க, சுகத்துலையில பாதி கொடுக்க சொன்னாங்க, அவங்க கொடுத்தாங்க. இவங்க கொடுக்க தயாராக இருந்தாங்க, அவங்க வாங்க தயாராக இல்லை. எப்படி மக்களா இருந்திருக்காங்க பாருங்க. வியாபார தலங்களை காட்டுங்க, நாங்கள் வியாபாரம் பண்ணிக்கிறோம். முஹாஜிர்கள் வியாபாரத்துல தான் பெருசா வந்தாங்க. அப்ப இங்க என்ன இருக்கு, அன்சாரி முஹாஜிர்களுடைய நேசத்தை அல்லாஹ் சொல்றான். அன்சாரிகள் முஹாஜிர்கள் எப்படி நேசித்தாங்க, பொறாமை இல்லாமல் நேசித்தார்கள், காழ்ப்புணர்வு இல்லாமல் நேசித்தார்கள். அன்சாரிகளை முஹாஜிர்களை நேசிக்கிறனா நம்முடைய தோழர்களை எப்படி நேசித்தமா, நம்முடைய மூமின்களை எப்படி நேசித்தமா, நம்முடைய அண்டை வீட்டார் எப்படி நேசித்தமா, உலகத்தின் எங்கேயும் ஒரு முஸ்லிம் எப்படி நேசித்தோமா. ஊர் உலகத்துலாம் நேசிக்கிறோம். என் கூடவே இருக்கான், என் அண்ணனா இருக்கான், என் தம்பியா இருக்கான், கொள்கை சோழனா இருக்கான், நேசிக்கலையே. பொறாமையில இருக்குது, காழ்ப்புணர்வு இருக்கு, வஞ்சகம்ல இருக்குது. இது எப்படி மூமின்களுக்கா அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறதா இருக்கும்? இது கிடையாது. அல்லாஹ் சொல்றான். அவங்க சொல்றாங்க, யூஃபிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கானூ பிஹிம் ஹஸாஸா, தங்களுக்கே தேவை இருந்தவர்கள் பிறரை தேர்ந்தெடுப்பார்கள். உலக செல்வங்களை கூட எனக்கு எவ்வளவு தேவை இருந்தாலும் அதை விட என் சகோதரனுக்கு கொடுக்குறேன்னு நினைப்பாங்க. பொறாமை இல்லாத மனத்துக்கு இது கொடுக்கறதாக மகிழ்வாங்க. தங்களுக்கு தேவை இருந்தும் பிறரை தேர்ந்தெடுப்பார்கள். இதுக்கு பின்னணிலாம் நிறைய இருக்கு. இவர்கள் கஞ்சத்தனத்தின் தன் ஆத்மாவை உள்ளத்தை காக்கிறாரோ அவர்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சூரத்துல் ஹஷ்ர் 59:9 சொல்றாங்க. அதே மாதிரி சேர்வதும் பிரிவதும் அல்லாஹ்வுக்கு. அரிசி நிலம் 7 சாரார் கிடைக்க, அம்புட்டு 7மே அல்லாஹ்வுக்காக உள்ள சப்ஜெக்ட். அதுல ஒரு நபர் நம்ம தலைப்புக்குள்ள மட்டும் போய் வேணா, அதுக்கு எழுத்தோம்னா பெருசா போயிடும் தலைப்பு. அதுல வேணா சொல்லிடலாம், நீதமான அரசன். அரசனை மட்டும் குறிக்காது, நீதமான எந்த நிர்வாகத்தையும் குறிக்கும். உலக நிர்வாகம், மார்க்க நிர்வாகம், சமூக நிர்வாகம், எல்லா குடும்ப நிர்வாகம், எல்லாத்தையும் நீதமான நடக்கக்கூடிய நிர்வாகி அப்படின்னா நீதமான அரசன். தன்னுடைய இளமையெல்லாம் அல்லாவை வணங்குவதில் கழித்த இளைஞர், தனிமையில் அமர்ந்து அல்லாவுக்காக கண்ணீர் சிந்துகிற மனிதர்கள், ஆன பொண்ண யாரான்னு இருக்கலாம். தனிமையில் அமர்ந்து எந்த இலக்கும் இல்லாமல் இறைவன் கொடுத்த அருளுக்காகவும் மன்னிப்புக்காகவும் அழுகுறதுக்குள்ள தனி தலைப்பா பேசணும். அல்லாவுக்காக அழுதல் அப்படின்னா அது தனி தலைப்பு. அவ்வளவு செய்திகள் இருக்கு. இந்த ஒன்னொன்னு தலைப்பு, இந்த 7 சப்ஜெக்டுமே தலைப்பு. இது சோனத்துக்காக அல்லாவுக்காக நேசிக்கப்படுற விஷயம். தனிமையிலிருந்து அல்லாவுக்காக அழுதல் என்று சொல்லிட்டு கண்ணீர் இருக்க,
புனிதமான கண்ணீர் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில். அப்படி யாராவது இருந்தோம்னா அல்லாஹ்வுடைய நேசத்தின் அடையாளம். அதுக்கப்புறம் எந்த மனிதனுடைய உள்ளமும் எந்த ஊருக்கு போனாலும் பள்ளிவாசலோடு தொடர்புல இருக்குண்டா அவரும் அல்லாஹ்வுக்காக அந்த நேசத்தை கொண்டிருக்கிறார். அதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதெல்லாம் அல்லாஹ்வுக்காண்டி செய்யுது. மனிதர்களை நேசிக்கிறார்னா கூட ரஜுலானி தஹாப்பா ஃபில்லாஹி வஜ்தமா அலைஹி வ தஃபர்ரகா அலைஹி, இரண்டு மனிதர்கள் அல்லாஹ்வுக்காக நேசிப்பார்கள், சேர்வதும் பிரிவதும் அல்லாஹ்வுக்காகவே இருக்கும். எல்லாரும் சேர்றதை பத்தி தான் பேசுறது, உறவை இணைக்கிறது. அல்லாஹ் சொல்றான், உறவை துண்டிக்கிறது யாருக்காண்டி தான் இருக்கணும்? அல்லாஹ்வுக்காக தான். எல்லாரும் ஒரு தலைப்பு மட்டும் எடுத்துக்கிட்டு இன்னொரு தலைப்பு விட்டுட்டே, தப்பு செய்யும் போது நான் துண்டிப்பேன், இந்த உறவு எனக்கு தேவையில்லை. தன் மக வீட்டுக்கு ஈரக்குலைக்கு போனாங்களே, என்னில் பாதி ஃபாத்திமா பிலாத்து மின்னி, என் சதை துண்டு என் ஈரக்கொலை என்று பெருமானார் சொன்ன அந்த நபிகள் நாயகம் தன் மக வீட்டுக்கு போகும்போது திரைச்சிலை, ஆடம்பர திரைச்சிலை தொங்கும் போது முகமெல்லாம் சிவந்து வீட்டுக்குள்ள போகல. விருந்துக்கு போனவங்க புறக்கடிச்சு வந்தாங்களே, விருந்துல கூட ஆடம்பரம் இல்லை, ட்ரெஸ்ல ஆடம்பரம். நம்ம விருந்துல ஆடம்பரம் போகலான்னு பேசிக்கிட்டு இருக்கோம், ட்ரெஸ்ல போட்ட ஆடம்பரத்துக்காக வேண்டி, ஒரு ஆடையில் இருந்த ஆடம்பரத்துக்காக வேண்டி பெருமானார் கல்யாணத்துல மட்டும் இல்லை, எப்போதுமே ஆடம்பரம் கூடாது. அதான் நிலைப்பாடு, இஸ்லாமிய நிலைப்பாடு. சும்மா பகட்டுக்காக இந்த பூமியில வாழ இயலாது. எது தேவையோ அதைத்தான் செய்யும், தேவையில்லாத விஷயத்தெல்லாம் செய்ய முடியாது. அப்போ ரசூலுல்லாஹ் திரும்பி வராங்க, ஃபாத்திமாவுடைய கணவர் அலி ரலியும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, யார சொல்லலாம், என்ன தவறை கண்டீர்கள்? இந்த மாதிரி உங்க வீட்டுல திரைச்சிலையை பார்த்தோம், மாலி வலி துணி, எனக்கு இந்த உலகத்துக்கு சம்பந்தம். அல்லாஹ்வின் தூதர் வீட்டுல மக வீட்டுல மருமக வீட்டுல இப்படி ஒரு ஆடம்பரம் நடக்குன்னா, இங்க நம்ம ஊர்களில் ஒரு ஆடைக்கு மாற்று ஆடை இல்லாத சமூகத்துல நம்ம வாழ்றோம், உங்களுக்கு திரைக்கு இவ்வளவு பெரிய ஆடம்பரம் தேவையான ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் பெரிய அளவுக்கு ஹராம் இல்லைன்னாலும் கண்டிக்கிறாங்கல்ல, ஒரு சின்ன ஆடம்பரம்னாலும் ரசூலுல்லாஹ் அங்க கண்டிச்சது என்ன? தாம் மகள் ஈரக்குழந்தாங்கல்ல, தினந்தோறும் பேரப்பிள்ளையை பார்க்க போவாங்களாம், திண்ணையில் உட்காந்துட்டு என்ன அசம்மா கொடி போய்ங்களா உள்ள வாங்கடா வெளியே அப்படின்னு ஃபாத்திமா ரலி பிள்ளைகளை அசனையும் குசனையும் கூப்பிடுவாங்களா. ஃபாத்திமா ரெடி பண்ணி மூக்கையெல்லாம் சிந்தி எண்ணெய் தச்சு தலை சீவி முகத்துல பவுடர் மாதிரி அடிச்சு அந்த நேரத்தில் என்ன இருக்க ரெடி பண்ணி அனுப்புவாங்க. இப்போ தாத்தாவை பார்த்தோன்னா ரசூலுல்லாஹ் கெட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பார்கள், கெட்டி அணைப்பார்கள், முத்தம் விடுவார்கள். அதிசயம் வருத டெய்லி மக வீட்டுக்கு போவாங்கன்னு இருக்குது. ரசூலுல்லாஹ் வாய்ப்பு கிடைக்கும் போது மக வீட்டுக்கு போயிடுவாங்க, பேரப்பிள்ளையை பார்க்க. அப்படி ஒரு நல்ல தாத்தாவோ ரசூலுல்லாஹ் இருந்திருக்காங்களே, அந்த தாத்தா அவ்வளவு நேசமான மக வீட்டுக்கு போகும்போது வெறுக்கிறார்கள் என்றால் இது ஈமானுக்கான உறவு இல்லையா? தன் மகளை கூப்பிட்டு கேட்டாங்க, அருமை மகள் ஃபாத்திமாவே, இந்த உலகத்தில் ஏதேனும் ஒன்று தேவை என்றால் வாங்கிக்கொள், தந்தையாக நான் அதை செய்து விடுவேன், மறுமையில் உன்னால கையில நீ தப்பு செஞ்சிருந்தா காப்பாற்ற முடியாது, கொள்கை அதான ஈடுபாடு, அதான ஈமானுக்கான உறவு. தன் எல்லா உறவுகளையும் ஈமானுக்காக அமைத்த பெருமானார் எங்க, நாம எங்க? இப்படி சேருவதும் பிரிவதும் ஈமானுக்காக அல்லாஹ்வுக்காக என்று நீங்கள் வைப்பீர்களானால் உங்களை மாறி வெற்றியாளர்கள் இந்த பூமியிலே வானத்திலே வேறு எங்கேயும் இல்லை, மறுமையிலே நீங்கள் வெற்றியாளர்கள். உங்க நண்பரையும் உங்க உறவுகளையும் சேர்த்து சோனத்துக்கு இருக்கிறீர்கள். அதான் அரசியல் அல்லாஹ்வின் இந்த டாபிக் 7 இருக்குல்ல, இதுல 7 விட்டுட்டு தனியா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ்வுக்காக நேசத்தோர்ல மட்டும் இந்த 7 போக ஒரே ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல 5015 சரியா பார்ப்போம். அபூ ஹுரைரா அறிவிக்கிறார், இன்னல்லாஹ் யக்கூலு யௌமல் கியாமத்தி ஐனல் முத்தஹாப்புன பி ஜலாலி, எனக்காக என்னுடைய கண்ணியத்திற்காக இந்த பூமியில் நேசித்தவர்கள் எங்கே அப்படின்னு அல்லாஹ் அழைப்பானா. மலக்குமார்களை கூப்பிட்டு எனக்காக நேசித்தவர்கள் கூப்பிடுங்க அப்படின்னு அறிவிப்பு செஞ்ச உடனே அங்க எல்லாரும் வந்து நிற்பாங்க. அல்லாஹ்வுக்காக நேசித்த மனிதர்கள், ஆண்கள் பெண்கள் எல்லாரும் நிற்பாங்க. அல் யௌம உதில்லுஹும் ஃபி தில்லி யௌம பாலில் இல்லாலில், இன்றைய தினம் யாருக்கும் அரசு நிழல் இல்லை, என் நிழல் இல்லை, உங்களுக்கு மட்டும்தான் என் நிழலை தருகிறேன். எனக்காக நீங்கள் நேசித்தீர்கள், எனக்காக சேர்ந்தீர்கள், எனக்காக பிரிந்தீர்கள், எனக்காக நீங்கள் நேசித்து வாழ்ந்து பிரிந்து சேர்ந்ததுனால் என் நேசத்துக்காக உங்களுக்கு அரசு நிழல் கிடைக்கும், என் நிழல் கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்வதாக சொன்னாங்களே. இது என்ன செய்தி? அல்லாஹ்வுக்காக நீ நேசித்தா தான் அது கிடைக்கும். 7 கிடைக்கும், 7 சாராங்க. தனியாகவும் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் நேசத்தை ஹைலைட் பண்றாங்க. நேசத்தை பரப்புறதுக்கு அருமையான வழி சலாம். சலாம் சொல்றது ரொம்ப சூப்பரான செய்தி. அதாவது சொல்லி மனுஷன் அந்த தலைப்பை முடிச்சுவோம், மிச்சத்தை நாளைக்கு பார்ப்போம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா ததுகுலுல் ஜன்னத்த ஹத்தா துமினு, நீங்கள் ஈமான் கொள்கிற வரை சோனத்தில் நுழைய மாட்டீங்க. சரி, கரெக்ட், ஈமான் இல்லாட்ட சோனம் கிடையாது. ஆனா அதுக்கு ரசூலுல்லாஹ் கோத்து விடுறாங்க ஈமானோட, வலா துமினு ஹத்தா தஹாப்பு, நீங்கள் ஒருவர் நேசிக்காத வரைக்கும் மூமினாக ஆக முடியாது. ஈமானோட சேர்த்தாங்க. நேசிக்கிறது எங்க சேர்த்தாங்க? நீங்க ஈமான் கொள்றதுக்கு சொர்க்கமா முடியாது. நீங்க ஈமான் கொண்டதுக்கு அடையாளம் ஒருவரை நேசிப்பது. ஒருவரை நேசிக்கிறாண்டா சும்மா போலித்தனமான ஈமான பேசிக்கிறீங்க.
நாங்கள் நேசிக்கலை, கால் புலர் இருக்கு, பொறாம இருக்கு, உள்ளுக்குள்ள அவ்வளோ ரணங்கள் இருக்குது, ஆனால் நான் மூமினா இருக்கேன், நான் தொழுதுக்கிறேன்ல, வேஸ்ட்டாங்க. மூமின் இல்லை, ஈமான் கொள்ளாமல் சோனம் இல்லை, நேசிக்காமல் ஒருவருக்கு ஒருவர் மூமின் இல்லைட்டான். ரெண்டு ஒன்னோட ஒன்று ஒட்டிடுச்சு. நயவஞ்சகத்தை ஈமானை சேர்க்க முடியாது, நேசத்தை ஈமானைத்தான் ரசூலா சேர்க்கிறாங்க. அவளா அதுல்லுக்கும் அலா ஷைஇன் இதா ஃபஅல்துமூஹு தஹாபத்தும் ரசூலா கேட்குறாங்க. உங்களுக்கு நான் ஒன்று சொன்னா செய்வீங்களா? அதனால உங்களுக்குள்ள நேசம் வளரும், உங்களுடைய நேசம் அபரிமிதமாகும், செய்வீர்களான்னு கேட்குறாங்க. அஸ்ஸு ஸலாம் அலைக்கும், உங்களுக்கு பைனக்கும், உங்களுக்கு மட்டும் நீங்கள் சலாத்தை பரப்புங்கள். சலாம் வந்து அல்டிமேட்டாக வேலை செய்யும். சரியா? நீங்க 3 நாள் 2 பேரும் பேசாம இருந்தா ரசூலா யார் உங்களின் சலாத்தை கொண்டு முந்துகிறாரோ அவரே சிறந்த மூமின் ரசூலா சொல்றாங்க. இன்னொரு இடத்துல ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் சண்டை எடுத்துட்டு பேசிட்டு சலாம் சொல்றது, இது சலாத்தை வந்து ஒரு கேடயமா போயிடுது. இப்போ எனக்கு ஒரு சுயமரியாதை இருக்கு, நான் என் சுயமரியாதை விட்டு கொடுக்க முடியாது. அப்படின்னா என்ன செய்யணும்னா ஒரு முடிவு பண்ணணும், இவனோட இன்னும் டீப்பாக பழக முடியாது, ஆனால் நான் அவனை வெறுக்கலை அப்படின்னா சலாத்துக்கு பதில் மட்டும் சொல்லிக்கலாம். இந்த அதிசயம் இதெல்லாம் எடுக்கலாம், இதெல்லாம் இருக்கு, இந்த அதிசயக்குள்ளே இருக்கு. பேச விருப்பம் இல்லை, ஆனால் அவனை வெறுக்கலை. அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒருவேளை மீண்டும் என் சகோதரனை மன்னித்து சகஜ நிலைக்கு வரலாம், சகோதரனை மன்னிச்சுட்ட சலாமே அடையாளம். ஆனால் உன்ட்ட இனிமேல் டீப்பாக பழக முடியாது, நீ என் சுயமரியாதை டச் பண்ணுறேன், ஆனாலும் சலாத்தோடு நிறுத்திக் கொள்கிறேன். இவ்வளோ அருமையான நாகரிகத்தை சைனார்கள், ஜப்பானியர்கள், தொழில் முனைவோருக்கு அவங்களுக்குள்ள பார்ட்னர்ஷிப் பிரிஞ்சா அவங்க ஒரு ஒப்பந்தம் எழுதுறாங்க, சண்டை போட்டு கொண்டு பிரியக்கூடாது, சிரித்த முகத்தோடு பிரிய வேண்டும் ஒப்பந்தம் எழுதுவாங்க. ஃபைனல் லாஸ்ட் ஒப்பந்தமே அதான். எங்கே இருக்கிற நன்கொடை இஸ்லாம் யாரோ ஒருத்தர் செயல்படுத்திக்கிட்டாங்க. எப்படிப்பட்ட மார்க்கம் மத்தியிலா நல்ல பண்பை ஜப்பானியர்கள் பயன்படுத்தி என்ன பிரச்சனை வந்தாலும் கணவன் மனைவி யாருக்குள்ள அழகாக சிரித்துக்கிட்டே பிரியணும் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. எந்த ஒப்பந்தம் போட்டாலும் அவங்களுக்குள்ள எப்படியான நாகரிக சமூகமா இருக்கு. ரசூலா பாருங்க அழகா, பேச விரும்பினாலும் சலாம், பேச போதும் அப்படின்னாலும் சலாத்தோடு எடுத்துக்கலாம். எல்லாமே எப்படி பாருங்க, அன்பின் அடையாளம் ரசூலா சொல்றாங்க. நீங்க நல்ல இறக்கசாலி, முதல்ல நீங்க ஆரம்பிங்க சலாத்தை கொண்டு. சலாம் ரொம்ப எல்லா இடத்துக்கும் சலாம், மையத்து வீட்டில் மகிழ்ச்சியான இடத்துல எல்லா தருணங்களிலும் நேரங்காலம் இல்லாமல் 24/7 வேலை செய்யறது சலாம் மட்டும்தான், அல்லாஹ்வுடைய அருளை கேட்கறது. அப்போ இதெல்லாம் நமக்கு மத்தியில் இதுல ஒன்று சொல்ல வேண்டியது, பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு சலாம் சொல்ல மாட்டாங்க. நீ தவிர்க்க யாரா வீட்டுக்குள்ள போய் பொண்டாட்டியை சலாம் கொடுத்து நல்லா இருக்கியாமா கேட்கறாமா? இப்போ மகரிப்பு தானே கேட்டு இசாவுக்கு நல்லா இருக்கக்கூடாதா? மகரிப்பு கூட பக்தோட நாசமா பேசணுமா கேட்டாங்க. முஆனக்க பண்ணலாம், ஆனா மார்க்கத்துல அதுக்கு இல்லை, கை கொடுத்த முசாஃபாவோட போதும். வீட்டுல இருக்கிறவங்கள முஆனக்க பண்ண வேண்டியது, கெட்டி அணைத்தல் தப்பு இல்லையா? அம்மாவை கிட்டலாம், நீ உச்சி போறலாம். எனக்காவது எத்தனை பேரையும் முத்தம் கொடுத்துருப்பாங்க எங்க அம்மா சின்ன பிள்ளையில. நான் எங்க அம்மாவுக்கு நான் முத்தம் கொடுக்கூடாது, பாப்பாவுக்கு முத்தம் கொடுக்கூடாது, நெத்தில முத்தம். சவுதிக்காரன்ல பாருங்க கெட்டி தழுவான் தாய் தந்தையெல்லாம். நபிகள் நாயகம் தன் மகள் வீட்டுக்கு போனால் சேர்ல உட்கார வச்சு சிறப்பு சேரை போட்டு கையை கொடுத்து வலதுபுறமாக இந்த முன் கையில வலது கையை கொடுத்து மேல் புறமாக முத்தமிடுவார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. எவ்வளவு பெரிய நேசம்! தான் வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு சிறப்பாக சேரை போட்டு உட்காந்து மகளை உட்கார வச்சு ராணி மாதிரி உட்கார வச்சு கையை கொடுத்து கையினுடைய மேல் புறத்துல வலது புறத்துல ரசூலா முத்தம் கொடுத்தான்னு அதிசயம். பேரப்பிள்ளைக்கு முத்தம் கொடுத்த ஒரு சகாபின்னு கேட்கிறாரு, ரசூலா முத்தம் கொடுக்கறத பார்த்துட்டு பேரப்பிள்ளைகளுக்கு கொஞ்சிறதை பார்த்துட்டு 10 பிள்ளை நான் வச்சிருக்கிறேன், நீ என்ன இப்படி முத்தம் கொடுக்குறிய கேட்கறாரு. அவங்க கொஞ்சம் ஆராபி கிராமவாசி ஆச்சரியமா கேட்கறாங்க. ரசூலா சொல்றாங்க, என்னப்பா இது குழந்தைக்கு முத்தம் கொடுக்கறது போய் ஆச்சரியமா பார்க்குறேன், இது இரக்கம் இல்லையா? அன்பின் கருணையின் வடிவம் இல்லையா? உங்க உள்ளத்துல அவ்வளவா கடுமையா இருந்துச்சு, இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்று ரசூலா சொல்றாங்க. ரஹ்மத் என்று சொல்றாங்க. அந்த ரஹ்மத் எதுல இருக்கு? சலாத்துல இல்லையா? பொண்டாட்டிக்கு சலாம் சொல்ற தௌஹீத் ஒரு முஸ்லீமை காணும், பிள்ளைக்கு சலாம் சொல்ற முஸ்லீமை காணும், உமாவுக்கு சலாம் சொல்ற முஸ்லீம். குடும்பத்துக்குள்ள சலாத்தை பரப்புங்கள் பெஸ்ட். உங்க வீட்டுக்குள்ள போகும்போது ஆளே இல்லாத வீட்டுக்குள்ள சலாம் சொல்ல சொல்லி மார்க்க இஸ்லாம். உங்க வீட்டுல நீங்க மட்டும் இருந்தாலும் வீட்டுக்குள்ள சலாம் சொல்லுங்க. அதுல என்ன செய்தி இருக்கு? மலக்குமாருடைய நேசம் இல்லையா? சலாம் மலக்குமார்களோடு வரைக்கும் இருக்கு. சுவனத்தில் சொல்லப்படுகிற நேசம் அல்லாஹ் சொல்றான், சொர்க்கத்துல சலாம் சொல்லப்படுது. சொர்க்கத்தின் வாழ்க்கை எல்லாம் அந்த பூமியில பூமிங்களுக்கு நமக்கு ஃபர்லாக்கி இருக்கிறான். இதை நாங்க எடுக்கணும். இது வந்து நேசத்துக்கான அடையாளம். யார் காபிர் கூட சலாம் சொல்லுங்க, அவ்வளோ அல்டிமேட்டா வேலை செய்யுது. இதெல்லாம் அல்லாஹ்வுக்காக நேசிப்பதின் அடையாளங்களாக சொல்றாங்க. இப்படியெல்லாம் அல்லாஹ்வுக்காக நேசிப்பது தன்னுடைய அடையாளங்களை அனுதினமும் ஒன்றொன்றாக பார்த்து அல்லாஹ்வுக்காக எப்படி நேசிக்கிறது கற்றுக்கொள்கிற நல்ல மூமின்களாக நம்ம ஆக்கி அனுபவிவானாக. வாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இன்னும் நிறைய இருக்கு, அடுத்தடுத்து பார்ப்போம்.